வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் செக் பண்ணுறது. ஸோ இந்த 3 வேலையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். இதுதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். சால்வ் பை வோக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். சால்வ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பை வோக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த மெத்தடை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கேட்டுட்டாலே நீங்கள் கண்டிப்பாக வோக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் காஸ்ட்டை கொடுக்கும் மற்ற 2 மெத்தடை விட. சப்போஸ் ப்ராப்ளத்திலே இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக ஃபைண்ட் த ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக வோக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். சரி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 வேலை பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்த உடனே பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். முதல் வேலை தான். அதனுடைய இது வந்து அவைலபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவைலபிலிட்டியெல்லாம் ஆட் பண்ணிங்க 10 வருது, ரெக்குயர்மெண்ட்லாம் ஆட் பண்ணிங்க 10 வருது. அப்போ 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஆப்டிமம். அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த ஃபார்முலா வேல்யூவாக கண்டுபிடிக்கிறது. m + n - 1. எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் 3, என்னங்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 - 1 இஸ் ஈக்குவல். நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 5. அப்போ இந்த ஃபார்முலா வேல்யூ 5. அப்போது நாம் அலோகேட் பண்ணக்கூடிய நான் நெகட்டிவ் அலோகேஷன் 5 இருக்கணும். 5 இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், நம்ம MODI மெத்தடை அப்ளை பண்ண முடியும். சரியா? ப்ராப்ளத்தில் எடுத்தோன்னே இந்த 2 வேலையை பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து ஃபார்முலா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ, அந்த கண்டுபிடிச்ச குவான்டிட்டி என்ன குவான்டிட்டியோ அவ்வளோ நம்பர் ஆஃப் அலோகேஷன் இங்கே வருதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வந்தால் தான் MODI மெத்தடை அப்ளை பண்ண முடியும். மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நான் அந்த வோக்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ரோ வைஸ், ஒவ்வொரு ரோ வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் 2க்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். வேறு ஒரு வேலையும் கிடையாது. ஃபஸ்ட் மினிமம் 2, செகண்ட் மினிமம் 3, அதுக்கான டிஃப்ரென்ஸ் 1. அதை அப்படியே அது கரஸ்பாண்டிங் சைடில் எழுதி என்ன செய்யணும், அதை வித்தின் ப்ராக்கெட்டில் எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோக்கு போங்க. ஃபஸ்ட் மினிமம் 1, நெக்ஸ்ட் மினிமம் 2, 2க்கான டிஃப்ரென்ஸ் 1. ஃபஸ்ட் மினிமம் 3, நெக்ஸ்ட் மினிமம் 4, 2க்கான டிஃப்ரென்ஸ் 1. இது ரோ வைஸ். இதே ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா காலம் வைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் 1, ஃபஸ்ட் மினிமம் நெக்ஸ்ட் மினிமம் 2, ஃபஸ்ட் மினிமம் செகண்ட் மினிமம் டிஃப்ரென்ஸ் 1. கண்டுபிடிச்சாச்சா? இதே வேலையை தான் அடுத்தடுத்து பண்ணணும். சரி, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த பெனால்ட்டி, இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பெனால்ட்டின்னு சொல்லணும். இனிமேல் அந்த வேர்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்ல மாட்டேன். சரியா? அப்போ இந்த பெனால்ட்டி வேல்யூவில் எது மேக்ஸிமம்னு பாருங்கள். புரியுதுலையா? எது மேக்ஸிமமாக இருக்குது? எல்லாம் 1, இங்கே 1, இங்கே 2 இருக்குது. அப்போது அதை ரவுண்ட் பண்ணுங்கள். அந்த மேக்ஸிமம் வேல்யூவை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரோ இருக்குதா காலம் இருக்குதான்னு பாருங்கள். காலம் இருக்குது, செகண்ட் காலம். அந்த காலம்க்கு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு அதில் எது மினிமம் காஸ்ட்டுன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. மினிமம் காஸ்ட் எது 1. அப்போ அந்த செல்லில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அலோகேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த செல்லில் அலோகேஷன் பண்ணணும்னா அங்கே அவைலபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் 3, ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் 1. அப்போ உங்கள் கையில் 3 இருக்குது. நீங்கள் அங்கே கேட்குறவங்க எவ்வளோ தான் கேட்குறாங்க, அவங்ககிட்ட 1 தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 1 தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதை நீங்கள் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் எழுதி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுறோம். புரிஞ்சா? அப்போது காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா? அப்போ காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலமுக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும்னா இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இந்த காலம் வேல்யூவை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ரைட். அப்போ இந்த ரோவில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி எழுதிடணும், பேலன்ஸ் பண்ணி எழுதிடணும். 1 அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸ், ரோ வைஸ் பெனால்ட்டி, காலம் வைஸ் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ரோ வைஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய காஸ்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், இந்த 2 வேல்யூவை தான். அப்போ இந்த 2 வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 7 - 2 5. அப்புறம் அடுத்து 2 - 3 1, 6 - 3
3. இது ரோ வைஸ் முடிஞ்சு. இதே மாதிரி காலம் வைஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மினிமம் 2, செகண்ட் மினிமம் 3, பெனால்ட்டி வேல்யூ 1. இந்த காலம் சைக்கிள் பண்ணியாச்சு, விட்டுறணும். இந்த காலமில் ஃபர்ஸ்ட் மினிமம் 2, செகண்ட் மினிமம் 1. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, இதில் எது மேக்ஸிமம் பெனால்ட்டின்னு பாருங்கள். 5 இஸ் அ மேக்ஸிமம். அப்போ அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரோவுக்கு உள்ளே போயிடுங்க. அதில் எது மினிமம் காஸ்ட்டுன்னு பாருங்கள். எது மினிமம் காஸ்ட்டு? 2 இஸ் அ மினிமம் காஸ்ட். அப்போ அந்த 2ல் தான் அலோகேட் பண்ண போகிறீங்க. 2ல் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம்? அவைலபிலிட்டி நம்மகிட்ட 2 இருக்குது, ஆனால் கேட்குறது 5 கேட்குறாங்க. அப்போ மினிமம் தான் கொடுக்க முடியும். அங்கே 2வை கொடுத்துடலாம். 2 அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா காலமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். இந்த ரோ தான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 2 குவான்டிட்டி இருக்குது, அப்படியே அதை நினச்சிட்டோம், அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே ரிமைனிங் காலமை செக் பண்ணுங்கள். காலமில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 3 ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போ எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை கிராஸ் அவுட் பண்ணணும். அப்போ ரோ தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்போ ரோவை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கிராஸ் அவுட் பண்ணிடணும். இந்த ரோவை இனிமேல் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ரோவில் கிராஸ் அவுட் பண்ணியாச்சு, பெனால்ட்டி கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் ரோவில் பெனால்ட்டி கண்டுபிடிக்கலாம். 2, 3. அதுக்கான பெனால்ட்டி வேல்யூ 1. ஏன்னா இதை நம்ம கிராஸ் அவுட் பண்ணிட்டோம், இந்த காஸ்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ரோவை எடுத்துட்டோம் அப்படின்னா 3, 6. அதுக்கான பெனால்ட்டி வேல்யூ 3. இங்கே வாங்க, இங்கே இந்த செல்லை கன்சிடர் பண்ணக்கூடாது, கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கான டிஃப்ரென்ஸு 3. இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கான டிஃப்ரென்ஸு இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இந்த 2 வேல்யூக்கான டிஃப்ரென்ஸு 1. மேக்ஸிமம் பெனால்ட்டி என்னென்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப மேக்ஸிமம் பெனால்ட்டி 2 இடத்துல நமக்கு கிடைக்குது. இந்த ரோவில் கிடைக்குது, இந்த காலமில் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டேர்மை நீங்கள் சூஸ் பண்ணி, நான் வந்து என்ன செய்கிறேன்னா இந்த ரோவை சூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ரோவை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் எவ்வளோ ரோவுக்கு உள்ளே போகிறோம். போயிட்டு அதில் எது மினிமம்னு பார்க்குறோம். எது மினிமம் நமக்கு இருக்குது? 3 தான் மினிமம் இருக்குது. அப்போ 3ல் அலோகேட் பண்ண போகிறோம். எவ்வளோ அலோகேட் பண்ணலாம்? நம்ம கையில் 5 இருக்குது, ரெக்குயர்மெண்ட் 4. அப்போ 4 தான் அலோகேட் பண்ண போகிறோம். 4 அலோகேட் பண்ணிட்டோமா? அப்போ இப்போ நமக்கு வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படின்னா இந்த காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த காலமை கிராஸ் அவுட் பண்ணிடுங்க. ரிமைனிங் பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும். சரியா? இப்போ வந்து இந்த டேபிள் எல்லாம் பாருங்கள். இந்த 3 செல்லும் கிராஸ் அவுட் பண்ணிட்டோம், இந்த 4 செல்லும் கிராஸ் அவுட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 தான் இருக்குது. இனிமேல் பெனால்ட்டி கண்டுபிடிக்க தேவையில்லை. டேரெக்டாக அங்கே எது மினிமம்னு பாருங்கள். உங்கள் கையில் இருக்க 2ல் எது மினிமம்னு பாருங்கள். 3 தான் மினிமம். அந்த 3ல் எவ்வளோ அப்ளை பண்ண முடியும்னு பாருங்கள். அவைலபிலிட்டி 2, ரெக்குயர்மெண்ட் 3. அப்போ உங்களால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 2 தான் கொடுக்க முடியும். அப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை கிராஸ் அவுட் பண்ணிடணும். அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு செல்லு தான். அங்கே எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன தான் அப்ளை பண்ண முடியும்? 1 தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எப்படி வந்து இதை ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? அப்போ ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? நாம் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபார்முலா வேல்யூ m+n-1 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா வேல்யூ அந்த கவுண்டிங்கும் நாம் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அலோகேஷனோட கவுண்டிங் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார்முலா வேல்யூ 5, அலோகேஷன் எவ்வளோன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது என்ன செய்யலாம்? ஆப்டிமைசேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆப்டிமைசேஷன் மெத்தட் என்னது? MODI மெத்தட். அப்போ அந்த MODI மெத்தடை அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்களா அந்த அலோகேஷனையும் அந்த காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுது இல்லையா? இதை மாதிரி ஒவ்வொரு செல்லில் உள்ளதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 2 2s are 4 ப்ளஸ் 2 3s are 6 ப்ளஸ் 1 6s are 6 ப்ளஸ் 1 1s are 1 ப்ளஸ் 4 3s are 12. புரிஞ்சு இல்லையா? அந்த குவான்டிட்டி அதனுடைய கரஸ்பாண்டிங் காஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு வேல்யூ கிடைக்குது 29. இதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ஆப்டிமமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அங்கே யார் வராங்க? MODI. சரி, அப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இப்போ ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த கொடுத்துருக்க நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பேசிக் செல், இன்னொன்று நான் பேசிக் செல். பேசிக் செல்லுங்கிறது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அலோகேஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த செல்லு தான் பேசிக் செல். அலோகேஷன் பண்ணாத செல்லெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேசிக் செல். அப்போ பேசிக் செல்லுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம கொடுக்குறோம், நான் பேசிக் செல்லுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். பேசிக் செல்லுக்கு ஃபார்முலா Cij = Ui Vj. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வேரியபிள் uv அப்படிங்கிற இந்த 2 வேரியபிளை கண்டுபிடிக்கிறோம். யூங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் u வேல்யூ கண்டுபிடிக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் v வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு 3 ரோ 3 காலம் தான். அப்போ u1 u2 u3 v1 v2 v3 இந்த 6 வேல்யூவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த செல்லை பயன்படுத்துகிறோம், பேசிக் செல்லோட வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் பேசிக் செல்லை யூஸ் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டியோட வேல்யூ எத்தனை இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் நான் பேசிக் செல் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? ரைட். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் த பேசிக் செல்லிருந்து என்ன செய்ய போகிறோம், இந்த மல்டிப்ளையர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு. இந்த ஃபார்முலா என்ன, Cij = Ui + Vj. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு பேசிக் செல்லாக நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த பேசிக் செல்லிருந்து ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேசிக் செல், ரைட். இந்த பேசிக் செல்லுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்ன, ith ரோ jth காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ C13 புரியுது இல்லையா, ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 3. அப்போ இதுவும் பேசிக் செல் தான். இதோட ஐடென்டிஃபிகேஷன் செகண்ட் ரோ செகண்ட் காலம், I வேல்யூ 2 J வேல்யூ 2. இது பேசிக் செல் தான், ஐயோட வேல்யூ 2 ஜேயோட வேல்யூ 3. ஸோ இந்த ஆர்டரில் ஒவ்வொரு பேசிக் செல்லுக்கான ஐ வேல்யூ ஜே வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி வரிசைக்கு என்ன செஞ்சுருங்க, எழுதிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் மெயினான ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிள், இப்போ 6 வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறீங்க இல்லையா, இந்த 6 வேரியபிளில் ஏதோ ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இனிஷியலாக 0ன்னு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ரிமைனிங் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ எந்த வேல்யூவை 0ன்னு எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இந்த அலோகேஷனை செக் பண்ணணும், ரோ வைஸ் காலம் வைஸ். எந்த ரோலையாவது அல்லது எந்த காலம்லையாவது அதிகமான நம்பர் ஆஃப் அலோகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேரியபிளை 0ன்னு எடுக்கணும். புரியுது இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் செக் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அந்த தேர்ட் காலமில் அதிகமான அலோகேஷன் 3 அலோகேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அது கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வேரியபிள் v3. இப்போ v3 வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க. புரியுது இல்லையா? இப்போ நான் ஐ வேல்யூ எப்படி எடுக்கணும், ஜே வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து எதை இனிஷியலாக எடுக்கணும், 0ன்னு எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு மட்டும் ஒரு சிம்பிளான வே சொல்கிறேன். இப்போ ஐ வேல்யூ ஜே வேல்யூவெல்லாம் இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டோம், ஒவ்வொரு பேசிக் செல்லுக்கும் தனித்தனியாக எழுதியாச்சு. ஃபார்முலாவுக்கு போயிடுங்க. ஐ வேல்யூ 1 ஜே வேல்யூ 3. இப்போ C13 U1 + V3. இப்போ நம்ம V3 ஒரு வேல்யூ 0ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோமா, அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரைட். இப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக U1 வேல்யூ கிடச்சிரும். அடுத்து ரெண்டாவது பேசிக் செல்லேருந்து ஐ வேல்யூ ஜே வேல்யூவை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கீங்க. இப்போ C22 U2 + V2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கையில் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், U1க்கான வேல்யூவும் V3க்கான வேல்யூ மட்டும்தான் தெரியும், U2 V2 தெரியாது. ஸோ அதை அப்படியே நிப்பாட்டுங்க. புரிஞ்சு இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதை அப்படியே நிப்பாட்டுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஐயோட வேல்யூ 2 ஜேவோட வேல்யூ 3 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிருமா. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா U2 வேல்யூ தெரியாது, ஆனால் எது தெரியும், வெரி குட் V3யோட வேல்யூ தெரியும், ரைட். அப்போ U2வோட வேல்யூ கிடச்சிரும். இந்த U2வோட வேல்யூவை அப்படியே எடுத்துகிட்டு ரிவர்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே U2க்கான வேல்யூ V3 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன செஞ்சிடலாம், இந்த 3 அங்கே போய்டும், -2 கிடைக்கும், V2வோட வேல்யூ கிடச்சிரும். புரிஞ்சுலையா? ஒரு ஸ்டெப்பில் நம்ம கிடைக்கலன்னா அப்படியே ஃபார்வேர்டில் போயிடணும். அங்கே கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன செய்யணும், ரிவர்ஸில் அந்த வேல்யூவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஒன்றே தெரியல அப்படின்ட்டு என்ன செஞ்சக்கூடாது, அங்கே ஸ்டக்கில் ஆகி நிற்கக்கூடாது. இப்போ அடுத்த பேசிக் செல் ஐ வேல்யூ 3 ஜே வேல்யூ 1. C31 U3 + V3. U3க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ இதில் U3க்கான வேல்யூ தெரியாது, V1க்கான வேல்யூவும் தெரியாது. அப்போ அப்படியே நிப்பாட்டுங்க. அடுத்த ஸ்டெப் போங்க, ஐ வேல்யூ 3 ஜே வேல்யூ 3. அப்போ C33 U3 + V3. இந்த C33ங்கிறது C33க்கான காஸ்ட் அது எங்கே இருக்கும்,
தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய காஸ்ட் C33 அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். U3 வேல்யூ தெரியாது, V3 வேல்யூ 0 தெரியும் இல்லையா? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், U3யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதை எடுத்துக்கொண்டு போய் ரிவர்ஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா V1ஓட வேல்யூ கிடச்சிரும். இப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா UV அதனோட வேல்யூவை எல்லாமே கால்குலேட் பண்ணணும். இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டேப்லெட் காலம் போட்டு யூவெல்லாம் ரோவில் எழுதணும். U1னா ஃபஸ்ட் ரோ, U2னா செகண்ட் ரோ, அதே மாதிரி V1னா ஃபஸ்ட் காலம், V2னா செகண்ட் காலம், V3னா தேர்ட் காலம். ஸோ இந்த ஆர்டரில் எழுதிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவெல்லாம் என்ன செஞ்சுங்க இங்கே அப்டேட் பண்ணிடுங்க. கரண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு என்ன செஞ்சுருங்க, அப்டேட் பண்ணிடுங்க. எப்போவுமே இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளை பொறுத்தளவு கரண்ட்டாக நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ரைட். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பேசிக் செல்லை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த சேம் நான் பேசிக் செல்லை யூஸ் பண்ணணும். அப்போ நான் பேசிக் செல்லோட ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ஸோ அந்த நான் பேசிக் செல்லுக்கான I வேல்யூஸ் J வேல்யூவை இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன், தனித்தனியாக எழுதியாச்சு. எப்போவுமே நீங்கள் முதல் வேலையை அதை மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் நான் பேசிக் செல்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த DIJ. இந்த DIJங்கிறதுக்கு என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா நெட் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், UI + VJ - CIJ. புரிஞ்சு இல்லையா? ஸோ இதில் நீங்கள் என்ன செய்வீங்க, IJ வேல்யூவை டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து I வேல்யூ 1, J வேல்யூ 1, இது நான் பேசிக் செல்லுக்கான ஐடென்டிஃபிகேஷன். அப்போது T11 = U1 V1 - C11. C11ங்கிறது ஃபஸ்ட் காலமில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் டேப்லெட் காலத்துலேருந்து எழுதிடுங்க. U1ஓட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். U1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். V1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3. இதை அப்படியே கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ T11க்கான வேல்யூ கிடச்சிரும். சிமிலர்லி T12 T21 T32 இப்போ 4 வேல்யூக்கான வேல்யூவையும் கண்டுபிடிச்சிருங்க. நான் பேசிக் செல் நமக்கு 4 இருக்குது, 3 இல்லை 4 இருக்குது. இந்த 4 டேர்முக்கான நெட் எவாலுவேஷன் டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இந்த நெட் எவாலுவேஷனோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்டிமம் காஸ்ட்டை தீர்மானிக்குது. சரியா? சரி, எப்படி தீர்மானிக்குங்கிறத மட்டும் இங்கே பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மெயினாக இந்த MODI மெத்தடில் நம்ம மெயினான ப்ராசஸே என்னென்னா இந்த நெட் எவாலுவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான், இந்த டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இந்த டியோட வேல்யூ <= 0 இருந்தால், அதாவது 0 அல்லது அதை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நாம் கண்டுபிடிச்சிருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆப்டிமம். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் டியோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்குது, 0 விட குறைவாக இருக்குது. ஒன்று 0வாக இருக்குது அல்லது அதனோட குறைவாக நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு 29 rupees. இந்த 29 rupeesங்கிறது ஆப்டிமம். புரியலையா? அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளை எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அது ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ணணும், அது ஆப்டிமமாக இல்லைன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.